எதுக்கு இவன் பெண்கள் மகளிர் சொல்லிட்டு சீனை ஓட்டிட்டு இருக்கிறான்னா, கட்சியில் வந்து மகளிர் அணின்னு ஒரு அணியை உருவாக்கி அதை வந்து திரிஷாவை கொண்டு வரப்போனா அதுக்கான ஒரு முஸ்தீபு நடவடிக்கை தான் இது. கண்ட கழுதைகளோட போயிட்டு கல்யாணத்துக்கு போய் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரசிகைகளே இன்னைக்கு வந்து இவனுக்கு கழுவி கழுவி ஊற்றணுன்றது. 28 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணோட நீ என்னடா வாழ்ந்தன்னு நான் கேட்குறேன். நீ என்ன வாழ்ந்த? நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எப்படி ஒரு நாள்ல மனசு வரும்? என்னடா நடக்குதுங்க? லியோ படத்துல இந்த லிப்லா காட்சியை திணிக்கப்படுற காட்சி, அது பிளான் பண்ணியே பண்றது. குடும்பத்தையே பார்க்கல, அம்மா அப்பாவை பார்க்காதவரா நாட்டை பார்க்க போறாரு. இவங்கெல்லாம் ஏகபத்திரி விரதம்ல, இவங்க எல்லாம் ஊர் மேயர் ஒன்று தானே. திரிஷா பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 44 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கிழவிதான் வச்சு. இவன் புகழ் போதையில் இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அதை கடந்து பெண் போதையும் இவனுக்கு இருக்கு. ஆனால் அதை அழுத்தத்திரமா அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சைக்கோ மனநிலை. நம்மளும் அப்படி நம்புற மாதிரி தானே இருக்கு. இவர் கதையே இங்கே நாரிட்டு இருக்குது. இதுல இந்த அம்மா வந்து எப்படி ஜெயலலிதா ஆயிடுவாங்க? இது பொறுக்கித்தனால திரிஷா பண்றது. பச்சை சொன்ன பொறுக்கித்தனம். இவர் ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம எப்படியும் சிஎம் ஆயிடலாம், இந்த கடையில் விற்கிற பொருளா இது அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லி ஆக்டிங்லாம் போட்டான். இப்போ நீ நடந்துக்கிறது அசிங்கமா இல்லையா? ஃப்ரெண்டாக கூட வருவாங்க சார், இதெல்லாம் தப்பாக எடுத்துப்பீங்க. ஏய் நீங்கள் இன்னும் எப்போ தானே தெரிவிங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் சேக்வரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமா விஜய் பத்தின செய்தி தான் வைரலா போயிட்டு இருக்கு. கடந்த வாரம் வரைக்கும் சங்கீதாவுடைய விவகாரத்து விஷயம் வந்து திமுக தான் ஏவி விட்டாங்க, த்ரிஷாவோட கூட சேர்த்து தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப விஜயே த்ரிஷா கூட வந்திருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? வைரலா இருந்த மேட்ரு வந்து வைரஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? அப்படி சரியா இருக்குல்ல? நம்ம பண்ணுறது இந்த கர்மான்னு சொல்லுவாங்கள்ல சில பேருக்கு, இது கர்மான்னு சொல்லுவாங்க, செய்வினைன்னு சொல்லுவாங்க, செய்த வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினை இல்லை, செய்த வினை. செய்வினைனா அது அர்த்தம் வேறு, செய்த வினை. கடந்த காலத்தில் என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தை வந்து இப்போ ஈடுகட்டுறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு பாரு. குடும்பத்தை பிரிஞ்சு, மனைவியை பிரிஞ்சு, பிள்ளையை பிரிஞ்சு, அப்பா பிரிஞ்சு, அம்மா பிரிஞ்சு, கண்ட கழுதைகளோட போயிட்டு கல்யாணத்துக்கு போய் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து ரசிகைகளை வந்து பெற்று அந்த ரசிகைகளே இன்னைக்கு வந்து இவனை கழுவி கழுவி ஊற்றணுன்றது. இதுதான் சொல்ல முடியும். கட்சியில வந்து மகளிருக்கான உரிமையை கொடுப்போம், மகளிருக்கான பாதுகாப்பு கொடுப்போம். என்ன கேட்குறேன், இத்தனை தான் இவன் மகளிருக்கான உரிமை மகளிருக்கான இப்போ ஏன் பேச ஆரம்பிச்சுருக்கேன்? இதுக்கு முன்னாடி பேசினானாமா? இது முன்னாடி பேசினானா? இதுக்கு முன்னாடி எப்பயாவது மகளிர் பற்றி ஏதாவது பேசுங்க. இப்போ எதுக்கு பேசலாம் சொல்லுங்கள்? கட்சியில் வந்து மகளிர் அணின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கவே இல்லை. மகளிர் அணின்னு உருவாக்கவே இல்லை. மகளிர் அணி உருவாக்கியிருந்தால் அதுக்கு தலைவர் யாராவது ஒருத்தர் போட்டிருக்கோம், தலைவி யாராவது ஒருத்தர் போட்டிருக்கோம். ஸோ மகளிர் அணின்றது ஒன்று இல்லவே இல்லை, கட்சியிலே இல்லை. இப்போ வந்து அந்த மகளிர் அணின்றது ஒன்று உருவாக்க போகிறேன். அந்த மகளிர் அணிக்கு வந்து யாரை வந்து பொறுப்பாக போடணும்னா திரிஷாவை போட போகிறான். அதுக்கு இந்த பில்டப் என்னன்னு கேட்டால் மகளிர் 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 சொல்கிறான். அதையாவது அறிவுபூர்வமாக சொன்னான்னு கேட்டால் ஒரு மகளிர் அணி, அதாவது ஒரு இடத்துலையும் 2 பேர் இருப்பாங்களாம். ஆணுக்கு ஒருத்தர். இப்போ நான் கலெக்டர் வந்து 2 பேரை போட முடியுமாம்மா? நான் கேட்குறேன். கலெக்டர் 2, எல்லாத்துக்கும் 2 பேர் வந்து ஆண் பெண் போட்டுறான். இதெல்லாம் வந்து என்னென்னா வரட்டு காப்பி. இதான் சொல்கிறது. காப்பி அடித்தா கூட வரைமுறையோடு அடிக்கணும். இப்போ எதுக்கு இவன் பெண்கள் மகளிர் சொல்லிட்டு சீனை ஓட்டிட்டு இருக்கிறான்னா, கட்சியில் வந்து மகளிர் அணின்னு ஒரு அணியை உருவாக்கி அதை வந்து திரிஷாவை கொண்டு வரப்போறான். அதுக்கான ஒரு முஸ்தீபு நடவடிக்கை தான் இது. கண்டிப்பா த்ரிஷாவை விஜய் அரசியலுக்குள்ள கொண்டு கண்டிப்பாமா. திருச்சி மாநாடு திரிஷா மாநாடுமா? போதுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு. எது திருச்சி மாநாடு, திரிஷா மாநாடு, அது அப்படிதான் அவங்க மூமெண்ட் இருக்கு. இல்லைன்னா யாராவது கொஞ்சமாச்சும் 28 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணோட நீ என்னடா வாழ்ந்தன்னு நான் கேட்குறேன். நீ என்ன வாழ்ந்த? 28 வருஷம் வாழ்ந்த பெண்ணை போயிட்டு நீ அசிங்கப்படுத்துறிய, அது ஐட்டம்னு போடுறிய. போடலாமா? எவ்வளோ தப்பு இல்லை. 1000 முறைன்னு இருக்கட்டுமா, 1,00,000 முறைன்னு இருக்கட்டும். நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எப்படி ஒரு நாளில் மனசு வரும் சொல்லுங்க? என்னடா நடக்குதுங்க? நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கம்மா. ஒரு காதலி
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் சொல்லிடுவோம். இவங்க முதல்ல கில்லி படத்தில் வராங்க, சரிங்களா? படத்தில் சொல்கிறேன், கில்லி படத்தில் இவங்க இணைகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பாச்சி படத்தில் இவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2 படம் ஹிட்டு, 2 படம் ஃப்ளாப். குருவி வந்து ஆதி 2 படம் வந்து ஃப்ளாப். ஃப்ளாப் ஆன உடனே இவங்க என்ன செய்கிறாரு கேட்டால், அவர் அசீன் கிட்ட பாயிறாரு. அசீன்கிட்ட பாயிறாருன்னா என்ன, அசீனை வச்சு வந்து 2 படம் கொடுக்குறாரு. போக்கிரின்னு ஒரு படமும் சிவகாசி 2 படம் வந்து அசீனை வச்சு கொடுக்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்னன்னா வந்து அதுக்கு பிறகு இவங்க இந்த 2 படம் போகாதனால அசீனை வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அசீனை தாண்டி வந்து நயன்தாரா, தமன்னா, உங்களுக்கு தெரியுமே அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே காஜல் அகர்வால் இவங்கெல்லாம் வச்சு படம். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் எழுந்துருச்சு. அதுக்கு அந்த காட்சியில் தான் இந்த நடுவில் போய் இவங்க போய் மண்ணை தூக்கி இந்த வீட்டில் போய் சண்டை போட்டது, நீலாங்கரை வீட்டில் போய் சண்டை போட்டது, அப்போ ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுலாம் உண்மை. ஆனால் சைக்காலஜிக்கலாக எப்படி இவங்களை வீழ்த்துறாங்க, ஒரு நீண்ட இடைவெளி இருக்குது. அந்த நீண்ட இடைவெளியில் வந்து எப்படி வந்து விஜய் வீழ்த்துறாங்கன்னா, அஜித் வந்து பெரிய கல்ட்டு அப்படின்னு ஒரு பொது மேடையிலலாம் வந்து அஜித் குறித்து இவங்க பேசும்போது இவன் சைக்காலஜிக்கலாக இவன் வந்து நான் கேட்டால் இவனுக்கு பிடிக்காது, மற்றவங்கள வாழ்த்தி பேசினாலும் இவனுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க மேலே வந்து ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு கவனம் போகுது, என்ன நம்மளை விட்டுட்டு அவரை வந்து ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து பொன்னியின் செல்வன் பிறகு லியோ படத்தில் வந்து திருப்பி மீண்டும் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அப்போது இவங்க மீண்டும் வந்து கனெக்ட் ஆகும்போது வீட்டாண்டையே வந்து இப்போது எத்தனை நடிகை இருக்கிறாங்க, அத்தனை நடிகைக்கெல்லாம் குறித்து இந்த அம்மா வந்து சங்கீதா வந்து நீங்கள் ஏன் வந்து அவங்க கூடலாம் நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அப்படி கேட்க போகிறதில்ல, யார் ஒன்று வச்சாலும் கேட்க போகிறதில்ல. ஆனால் வீடு வரைக்கும் வந்து எனக்கு வாய்ப்பு வழங்கலையேன்னு சொல்லி மண்ணை வாரி தூத்துற ஒரு பெண்ணை, அசிங்கமாக திட்டின ஒரு பெண்ணை நீங்கள் மறுபடியும் எதுக்கு நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க? ஸோ முதல்ல வந்து லியோ படம் இதில் வந்து குத்தாட்டம் போட்டாங்க இல்லையா கோட்டில். ஸோ லியோ படத்தில் முதல்ல வந்து இவர் வந்து அந்த காட்சியை வந்து அதாவது என்ன, அந்த லிப்லா காட்சியை திணிக்கப்படுற காட்சி, அது பிளான் பண்ணியே பண்ணுறது. விஜய் வீழ்த்தணுன்றதுக்காகவே வந்து, இல்லைன்னா வந்து டீனேஜ் வயதுள்ள ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த டீனேஜ் பையன், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையனுக்கு அப்பா அம்மா, அப்போ வந்து எந்த ஒரு கதாநாயகனும் வந்து யோசிப்பானலாமா, ஒரு டீனேஜ் வயசு இருக்குன்னு சொன்னால் அவன் எப்படி லிப்லாக் பண்ண முடியும்? அந்த காட்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு காட்சியை வச்சு வந்து அவங்கள டெம்ட் ஆக யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து சங்கீதா வந்து காயப்படுத்துறது தான் அது நோக்கம். அதில் தான் சர்ச்சை அதிகமாகி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, லண்டன் போயிடுறாங்க. இப்போது பெண் குழந்தை அங்கே இருக்கிறதுல படிக்கல, அங்கே போயிடுறாங்க. இந்த கேப் வந்து இவங்க இன்னும் ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. யார்? த்ரிஷா. எப்படி பார்த்தாலும் நீங்கள் இவங்க வந்து நடிகை தானே, கூட நடிக்கிற நடிகை தானே, அதாண்டி இவங்களுக்கு என்ன உறவு இருக்குது? மனைவின்றது 28 வருஷம் பந்தம் இல்லை, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது. சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தையே பார்க்கல, அம்மா அப்பாவை பார்க்காதவரா நாட்டை பார்க்க போகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்து. முதல் விரோதம் நல்லா புரிஞ்சுக்க, புஷி ஆனந்த் வந்து முதல்ல செய்கிறது கேட்டால் அப்பாவை தூரமாக ஒதுக்கி, அப்பாவை ஒதுக்கும் போது அம்மாவும் சேர்ந்து போயிடுவாங்க. புருஷன் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, என்னதான் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணால் கூட 2 பக்கம் அப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, அம்மாவுடைய நிலைமை அதுதான். ஆனால் வந்து முழுக்க வந்து அப்பாவை வந்து தூரமாக ஒதுக்கி வைக்கிறாரு. புஷி ஆனந்த் வந்த பிறகு அது நடக்குது. புஷி ஆனந்த் தான் அதுக்கு காரணம். அதுக்கு பிறகு பெண்கள் தொடர்பு எப்படி இருக்குன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி வந்து கருமத்தாம்பட்டிலேருந்து வந்து 2011 அன்ஷிகாவுக்கு வந்து அன்ஷிகாவா ஏதோ ஒரு நடி அன்ஷிகா தான் அந்த வந்து அது கூட சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ பிஆர்ஓ இந்த வேலை செஞ்சுட்டு விஜய்கிட்ட லிங்க் ஆகிடுது. அதுக்கு வந்து ரூட்ன்ற அமைப்பு ஆரம்பித்து தான் வந்து மொத்தமாக நடிகருடைய கால் ஷீட் வாங்கி ஒரு ரூட்ன்ற அமைப்பு நடத்தாங்க. அதுக்கு நடிகர்கள் ஜாயின் பண்ண முடியாது, ஒரு நடிகர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். விஜயோட நெருக்கமாகிறார். விஜயோட நெருக்கமான பிறகு பார்த்தீங்கன்னா நடிகைகளோட தொடர்பு இவருக்கு வந்து எடுப்புது விஜய்க்கு. அதுக்கு பிறகு அரசியல் கட்சின்றது எப்போ முடிவாகுது? ஏற்கனவே விஜய் எஸ்ஏசி வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது வேண்டான்னு சொன்னவர், நீதிமன்றத்தில் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினவர், என் பேரை பயன்படுத்தக்கூடாது சொன்னவர், அரசியல் கட்சியே வந்து வேண்டான்னு ஒரு முடிவு எப்படி திடீர்னு மீண்டும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கான அந்த முடிவுக்கு அவர் வந்தார். எல்லாமே 2023 வாக்குலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அரசியல் கட்சி பிளான்றது 23 கடைசியில் இருந்து நவம்பர்னு நினைக்கிறேன். அதில் தான் இவங்க அரசியல் கட்சி நம்ம தொடங்கணுன்ற எண்ணமே. பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கூப்பிட்டு இந்த டாப் 10 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க, இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்களெல்லாம் பார்த்து யாரை போல சொன்னால் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமியை வந்து கொண்டு வந்து போட்டு இதை வந்து கட்டமைக்கிறாங்க.
அப்போ நோக்கம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு நல்லா செய்யணும் நோக்கமா கிடையாது. இப்பவும் சொல்றாரு மக்கள் வேற இல்ல விஜய் வேற இல்ல அப்படின்றத இது ஒவ்வொரு சினிமா மேடைக்கும் இது சொல்லிட்டு அவன் என்ன இருக்காரு. நினைக்கிறான்னா, விஜய் நினைக்கிறா இது வந்து அரசியல் என்பது கூட வந்து சினிமா மாதிரி தான், இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரொமோஷன் மூலமாகவே நம்ம வந்து நம்ம மக்கள் முறை நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அது தப்பு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியம் கிடையாது. அதுக்கு முதல்ல அடிப்படையில் வந்து இப்போ ஒரு விஷயம் பாருங்க, அது எல்லாருக்கும் சொல்கிறேன், எம்ஜிஆர் உட்பட கலைஞர் உட்பட எல்லாமே முதல் அந்த தேர்தல் சந்திக்கும் போது மிகப்பெரிய திட்டமிடல்லாம் இருக்குது. இப்போது நேப்பியர் பார்க்கில் தான் வந்து திட்டமிடுறாங்க திமுகவை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு 9 பேர் கொண்ட தலைவர்கள், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து நேப்பியர் பார்க்கில் தான் தொடங்குறாங்க. இவங்க எங்கே தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதோ பார்க் வந்து இதெல்லாம் நினச்சிடாதீங்க. இவங்க தொடங்குறது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா பட்டினப்பாக்கம் வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம் இல்லை, பெரிய ஹாலில் உட்காந்து எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு அங்கே தான் கட்சி தொடங்குறாங்க. பட்டினப்பாக்கம் ஒரு வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாலில் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க கட்சியை தொடங்கிறதுக்கு. அப்போது மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கம் கிடையாது. இங்கே என்ன இவங்களுக்கு பிளான் கேட்டால், புகழ் இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இல்லை நம்மக்கிட்ட. சார் நான் என் கரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்றத அதுதாம்மா. என்னம்மா உச்சம்னு ஏற்கனவே கோட் படம் ஓடவே இல்லைல்லம்மா. கோட் படத்தில் எல்லா அம்சமும் தான் வச்சார் இவர். விஜயகாந்தை கொண்டு வந்தார், பிரபுதேவா கொண்டு வந்தார், பிரசாந்தை கொண்டு வந்தார், மோகன் கொண்டு வந்தார், ஏன் இவங்க த்ரீஷாவை கூட கொண்டு வந்தார் டான்ஸ் குத்தாடுறதுக்கு. படம் ஓடலையே. கல்பாத்தி அவங்க அந்த நேற்று அந்த மேரேஜில் தான் போயிருக்காரு, அவங்களுக்கு தெரியுமே. அதானே வெங்கட் பிரபு கூப்பிட்டது கூட போய் வந்து அடுத்த படத்தை கேட்டது கூட கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்களாம் வெங்கட் பிரபு. காரணம்னா படம் வந்து காலி. அது லியோ படம் ஓடிச்சு, கோட் படம் காலி. ஸோ எதுக்குன்னா இது நீங்கள் உச்சத்தை விட்டுருங்கிறது, உச்சத்தை நீங்கள் இழக்கிறீங்க. அப்போ வேற எங்கே கால் வைக்கிறதுன்னு பார்க்குறீங்க. ஒரு பிம்பம் உடையுது, ஒரு பெரிய கல்ட்டு, பெரிய சினிமா பிரபலன்ற அந்த இது வந்து உடையுது. ஏன்னா அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் பயமாக இருக்குது. திடீர்னு சிவகார்த்திகேயன் வரான், திடீர்னு விஜய் சேதுபதி வரான், திடீர்னு இவன் வரான், இவன் நாளைக்கு ஏதோ நம்ம பிடிக்கின்னு போயிடுவானுங்களோ, நம்மக்கிட்ட இருக்கிறத பிடிக்கின்னு போயிடும், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே உண்டு. அது விஜய்க்கு வந்து அதிகமாக உண்டு. ரஜினியே ஒரு தடவை சொன்னார், இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் நான் ஈஸியாக வாங்கிட்டேன், அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டால் இவனுக்கு என்னென்னா, எங்கே நம்ம இந்த தளபதின்றதை வந்து பிடிங்கிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தான் முதல் அந்த இது வேறு, அது ஒரு கிரியேட் பண்ணுறது தான். நான் தான் நம்பர் ஒன் சொல்லிட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன் கிடையாது. அவ்வளோதான் உச்சம். அவ்வளோதான் கேட்டால் இவர் நினைக்கிற உச்சம் கேட்டால் இதுக்கு மேலே போக முடியாது, ரஜினி இடத்த தொட முடியாது. அப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிற்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை தவிர வேறு வழி கிடையாது. நம்ம வந்து இருக்கிற அந்த கும்பலை காமிச்சு நம்ம வந்து அரசியலுக்கு மாறிடலான்ற அந்த எண்ணம் தான் அது இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் தாகிறது, இங்கேருந்து இந்த குழியிலேருந்து இன்னொரு குழிக்கு தான்றது, அந்த மாதிரி தான் அவர் பண்ணது. இப்போ அது சரி, அது அப்படியே கூட பண்ணட்டும். இப்போ இடையில இந்த சங்கீதாவுடைய இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்தப்ப திமுக தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. சங்கீதாவை ரொம்பவே கீழ்த்தரமா பேசினாங்க. எந்த கணவனும் தன் கருத்து வேற்றுமை வருமா, எல்லாருக்குமே வரும். ஒரு பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எதில் வரும், பிரதானமாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்து பொருளாதாரத்தில் வரும். பற்றாக்குறையாக இருக்குது, இது வாங்கணும் அது வாங்கணும், இது இல்லாமல் இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க போனீங்க வந்தீங்க, நீ உபரியாக செலவு பண்ணுற, நீ வீண் செலவு பண்ணுற, நான் எங்கே செலவு பண்ணுறேன், நீங்கள் தான் பண்ணுறீங்க, பணம் ஏன் பணம், இதுமா மிடில் கிளாஸ் பீப்புளில் இது சகஜம். ஆனால் அது டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போகாது. ஒரு நாள் பேசிப்பாங்க, சண்டை போடுவோம், மறுநாள் அடுத்த நாள் செய்வாங்க. அதுதான் வாழ்க்கை அங்கே. சரிண்ணா, இவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. இவங்கள்ட்ட பொருளாதார பிரச்சனைன்னு வரவே போகிறதில்ல. இல்லை அதே தானே மிடில் கிளாஸ் பீப்புள் வேறு என்னன்னு கேட்டால் இந்த விசேஷங்கள், சொந்தக்காரங்க போனாங்க, அந்த விசேஷத்துக்கு போனோம், இங்கே போனோம் அங்கே போனோம், இது வேணா நடக்கலாம். தவிர இதை தாண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாக சொல்லலாம் மிடில் கிளாஸ் பீப்புளில். பட் இவங்களுக்கு வந்து கேட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. இவன் ஏதாவது நல்லது கட்டுக்கு போகிறானா கிடையாது, கோடியாக பணம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை, ஈகோ பிரச்சனை வேணா இருக்கலாம். இவங்கெல்லாம் ஏகபத்திரி விரதங்களா, இவங்க எல்லாம் ஊர் மேயர் ஒன்று தானே சொல்லலாமா. ஒரே ஒரு பொண்ணு, நான் மனைவி தவிர வேறு யார்ட்டையும் எனக்கு எந்த ஒரு இதோ பழக்கமும் கிடையாது, புழக்கமும் கிடையாது சொல்ல முடியுமா. ஊர் மேயர் தானே, சரி மேஞ்சாச்சு முடிஞ்சாச்சு, வயசு 50 ஆயிடுச்சு இல்லையா, நாடு செத்து போச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த விலங்கும் கிடையாது, விலங்கே இல்லாத ஒரு நபர். அது கல்யாணம் ஆகிட்டு பிள்ளையோ
குட்டியாக இருந்தாக்கா ஐயோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, கெரியர் பண்ணணும், என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணும் யோகாலாம். 44 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கிழவி தான் வச்சுங்க. என்ன கிழவி சொல்லலாம்ல, என்ன தாய் கிழவின்னு படமே எடுத்துருக்காங்க. அப்போது த்ரிஷாவுக்கு வந்து எந்த ஒரு கடிவாளமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அவங்க எனி டைம் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது என்னன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட இதை பண்ணியிருந்தா இது பெரிய இல்லைம்மா, நான் என்ன சொன்னேன், அது போகக்கூடாதுன்றம்மா. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், டிவோர்ஸ் கூட தேவையில்லைன்னு கேட்டேன். என்னன்னு 2 பிள்ளைகள் இருக்குல்ல, டிவோர்ஸ் கூட போக வேண்டியதில்லை. நீ வேணா பிரிஞ்சு இருந்துருங்க, உங்களுக்கு சேர்ந்து இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரே வீட்டில் கூட நீங்கள் பேசாதீங்க, தனித்தனியாக கூட இருந்துருங்க. அப்படிதான் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இல்லைம்மா, ஏன்னா இதனால 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அது ஏன் கணக்கில் எடுக்க மாட்டாங்க? விஜய வந்து அவங்க அப்பா தான் சினிமாவுக்கு கொண்டு வந்தாரு, அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவங்க அப்பா அவ்வளவு பாடுபட்டாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி விஜய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி அதுதான்மா இங்க பாருங்க, நல்லா புரியுங்க. ஒருவன் போதைக்கும், அது எந்த போதைனாலும் போதைக்கும் புகழுக்கும், புகழ் கூட ஒரு போதை தான். இவன் புகழ் போதையில் இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இவன் வந்து இந்த பெண்கள்லாம் இப்படி தற்கொலைத்தனமாக பேச விட்றான் இல்லையா, அதிலே தெரியுது இவன் புகழ் போதையில் இருக்கான்னு. 2வது மது போதை, அதை கடந்து பெண் போதையும் இவனுக்கு இருக்குது. அதனால் இவன் என்ன செய்யறான், மற்றதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல என்ன என்ன செய்யணும் கேட்டால், ஒரு பிள்ளையோட நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் வந்து பிள்ளைக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். அவன் படம் தயாரித்து எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் படம் இயக்கி எல்லாம் ரெடியாக இருக்குது, ரெடி கண்டிஷன். மே மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தகராறு பண்ணுற விஜய் காரணம் என்ன, ஜனநாயகன் வந்த பிறகு நீங்கள் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஹிட் அடிச்சிச்சுன்னா இவனுக்கு வந்து கிரேடு குறைஞ்சிரும். இப்படி யாராவது யோசிப்பாங்களாம்மா? எல்லா அப்பாவும் தான் மகன் ஒருத்தன் தான் நினைப்பாங்க. இப்படி ஒருத்தர் யாராவது நினைப்பாங்களா? எஸ்எஸ்சி கூட நான் கேட்டால் மற்ற நடிகர்கள்லாம் குழி பறிச்சாங்கன்ற ஒரு கதைகள்லாம் இருக்குது. ஆனால் மகனுக்காக தான் எல்லாமே. ஆனால் நீ என்ன செய்யணும், மகனுடைய படம் வரணும்னு நினைக்கிறேன்ல. ஆனால் வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு மறைமுகமாக படத்தை இதை தாண்டி அவங்க என்ன செய்வாங்க? உண்மை இது. ஏன்னா வந்து இவர் விஜய்ன்றவர் பெரிய அரசியல் கட்சி தலைவராக ஆகிட்டாருங்க, பெரிய நடிகராக இருக்கிறாருங்க. அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இது என்ன சொல்ல. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம். ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சிச்சுன்னா இவருக்கு வீக் ஆகிடும். படத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக் ஓடும் இல்லையா, விஜய் படத்தோட செமையாக எடுத்துக்கிறேன் என் பையன் படத்தை. ஆனால் உண்மையும் கூட படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை எடுத்துருக்கதா தகவல் இருக்குது. அப்போ இந்த எந்த மாதிரியான ஒரு சுபாவம் பாருங்கள். போகிற போக்கில் நம்ம மென்டல்னு நம்ம சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சைக்கோன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்ஷியலி வந்து இவன் வந்து மென்டலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அதை அழுத்தத்திரமாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து சைக்கோ மனநிலைன்றது. நம்மளும் அப்படி நம்புற மாதிரி தானே இருக்குது. இல்லை எந்த தகப்பம் வந்து தன் புள்ள படம் வந்து வரக்கூடாது நினைப்பேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இங்கே எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மெல்ல மெல்ல இந்த குடும்பம் வந்து விலகி போய் இங்கே 3வது நபர்கள், 2வது இப்போது முதல் நபர் வந்து விஜய்னா, 2வது நபர் வந்து சங்கீதா, சரிங்களா? அந்த மற்ற நபர்களும் குடும்ப உறுப்பினர், அம்மாவோட அப்பா எல்லாமே. ஆனால் இவங்க அத்தனை பேரையும் வெளியே தள்ளியாச்சு, தனித்தனியாக பிரிஞ்சாச்சு, செதறி போச்சு குடும்பம். இப்போ யார் வந்து அங்கே ஆக்குபை பண்ணி வச்சிருக்குது விஜய்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா. சார் இடையில நயினார் நாகேந்திரன் த்ரிஷா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னப்ப நிறைய எதிர்ப்பு குரல் வந்தது. அது அவங்களுடைய பர்சனல், எதுக்கு கொண்டு வரீங்க, இதுக்கு த்ரிஷாவும் கண்டனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சங்கீதாவுடைய இந்த விவகாரத்து விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே த்ரிஷாவை தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப எந்த ஒரு கண்டனமும் வரல, இதை பத்தின எந்த ஒரு பேச்சும் வெளியே வரல. இங்க இந்த இடத்துல நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது இதுல கண்டனம் வர்றன்றது வேற. சில பேர் இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஷாக்காகவும் பார்க்குறாங்க சில தலைவர்கள். என்ன இது இப்படி திடீர்னு கூட நிற்கிறான்? ஏன்னா போன கூட்டத்தில் நான் சொல்கிறேன், என்ன அசிங்கமாக பேசுனாங்கன்னு பேசினாள் இவன். யார் என்ன அசிங்கமாக பேசுனாங்க, அப்படி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ அப்படியே கண்ணு கலங்கன்னு அப்படியே ஆக்டிங்லாம் போட்டான். இப்போ நீ நடந்துக்கிறது அசிங்கமாக இல்லையா? இது அசிங்கம் தானே, இது பேச தானே செய்வான், சும்மாவே பேசலாம். நீங்கள் எதை மென்ஷன் பண்ணீங்க? நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னது தான் இவன் அசிங்கம் சொன்னான், வேறு எந்த அசிங்கமும் யாரும் பேசலை, அதுதான். ஆனால் இப்போ நீ அந்த அசிங்கத்தை நீ ஊர்ஜிதப்படுத்துறல்ல, அப்போ உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? அது பல பேர் வந்து இந்த விஜய்க்கு எதிராக திரும்பினக்கூடிய அந்த டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்கிறானுங்கல்ல, டிவிக்கு ஆதரவாக முட்டு கொடுத்தவனுங்க, அவனுங்க முட்டு விடும் பாருங்களேன். உங்களை நம்பணும், ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் ரொம்ப கேவலமாக நிறுத்திட்டீங்க,
நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக. அதுதான் சார். அதனால மற்ற கட்சிகள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, மிஞ்சி கேட்டால் இப்போ என்ன ஒருத்தர் சொன்னானே கேட்டான், அவங்க ஃப்ரெண்டாக கூட வருவாங்க சார், இதெல்லாம் தப்பாக எடுத்துப்பீங்களா? டேய் நீங்கள் இன்னும் எப்போ தானே தெரிவிங்க, நல்லா தெரியலையாம்மா, ஒரே ஈக்குவலாக வந்து காஸ்டியூம் போட்டு வராங்க, ஒரே காரில் வராங்க, நான் வர்றதே வந்து கணவன் மனைவி சகிதமாக தான் வராங்கன்றது தெரியுது. இதுக்கு மேலே இவங்க என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் நட்பு முறையில் வருவாங்க. அப்போ நட்பு அங்கே அசிங்கப்படுதில்லை, நட்பு கேவலப்படுதில்லை? அப்படியே இருக்க சார். நான் வந்து அந்தமாக பேசினேன், அந்த கவனிச்சிருப்பீங்க ட்விட்டு பார்த்தீங்கன்னா, ரகசிய சிநேகிதனே, ரகசிய சிநேகிதனே, எவ்வளோ கேவலம் இல்லை, இன்னொரு பெண்ணோட புருஷன் இல்லை, ரகசிய சிநேகிதனே, உண்மை காதல் வெல்லும். எது உண்மை காதல்? இதுவா? இது பொறுக்கித்தனம் இல்லை திரிஷா பண்ணுறது, பச்சை சொன்ன பொறுக்கித்தனம். இன்னொரு பெண்ணோட புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ரகசிய சிநேகிதன் போகிற, நீ யாரு? நான் கேட்குறேன், நீ யாரு? நீ தகுதியான பெண்ணா? நீ ஒழுக்கமான பெண்ணா? ரகசிய சிநேகிதனா மீனிங் என்னம்மா சொல்லுங்க. சிநேகிதனே ஓகே, ரகசிய சிநேகிதனே என்ன? நீங்கள் நண்பன் சொல்கிறதுக்கும் ரகசிய நண்பன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தப்பு இல்லையா அது? சார் இது எப்படின்னா, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய். இப்ப அரசியல்லையே நிறைய இந்த விஷயங்கள் பார்த்திருப்போம். எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா இருந்ததையே நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப த்ரிஷாவும் அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டா அது எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு அதே இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்றது. அதாவதுன்னா எப்படியாவது வந்து எம்ஜிஆர் எதுக்காக முதல்ல அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் எம்ஜிஆர் எதுக்காக ஜெயலலிதா கொண்டு வராங்கன்னா, எவ்வளவோ பேர் வந்து ஜெயலலிதா மாதிரி நிறைய பேர், ஏன் லதா கூட நடிச்சிருக்காங்க சினிமாவில், எவ்வளோ பேர் கேஆர் விஜயா நடிச்சிருக்கிறாங்க, பலரும் நடிச்சிருக்காங்க. ஏன் வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அங்கே சில மனக்கசப்புகள் எல்லாம் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இவரோட சேர்ந்து நடித்தவங்க ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. நீண்ட கால பரிச்சயம் போது ஏதோ வராங்க, ஏதோ இவர் வந்து மனசை ஒரு வேளை வந்து ஒரு லவ் பண்ணிட்டாரா எம்ஜிஆர் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது, அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்ன அரசியல் கட்சிக்கு எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பேசுவோம். கொள்கை பரவச்சாளர் எது கொண்டு வரான்னு சொன்னால், கலைஞருக்கு வந்து கூடக்கூடிய கூட்டங்கள் வந்து கலைஞரையோட 10 வயசு குறைவு. கலைஞருக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் வந்து எம்ஜிஆருக்கு தான் கூடும், அடுத்த காலத்துக்கு யாருக்கும் வந்து கூடுறது கிடையாது. அப்போது எம்ஜிஆர் தான் போயாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போது தனக்கு நிறையா தனக்கு இணையாக ஓரளவுக்கு கூட்டம் வரணும்னா அது யாருக்குன்னா ஜெயலலிதாவுக்கு வரும். அப்போ ஜெயலலிதாவுக்கு கொள்கை பரப்புச்சாளர் ஒரு பதவி கொடுத்து, எங்கெல்லாம் கலைஞர் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன், நான் வர முடியாது, நான் ஜெயலலிதா அனுப்பி, அப்படி தான் வந்து இவங்க கட்சியில் வந்து இணையிறாங்க. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அவங்க வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது? நீங்கள் எப்படி ஒரே நாளில் வந்து இவர் கதையே இங்கே நாரிட்டு இருக்குது, இதில் இந்த அம்மா வந்து எப்படி ஜெயலலிதா ஆகிடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஜெயலலிதா சாதாரண கூட்டம் வராது, ஜெயலலிதாவும் சாதாரண ஒரு நாளில் வந்துடலாமா? அவங்க மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் செஞ்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க புத்தகத்தில், அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. இந்த அம்மா எப்படி வந்துடுவாங்க? சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டா போதுமா? அவங்களோட பழைய வீடியோ இப்போ ஒன்று வைரல் ஆகிட்டு, அதுதான் சொல்கிறேன். அது வந்து கேட்டால் நான் சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லி பேசதான் பார்க்குறேன். ஆனால் இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. கேட்டால் இவர் எம்ஜிஆர், நம்ம ஜெயலலிதான்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு எளிதாக வரல. இதே ஜெயலலிதா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இறந்து போன போது அவங்க பாடி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அந்த பாடியை மூவ் பண்ணி சதுக்கம் அண்ணா சதுக்கம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் ஏறி இருக்கும்போது அவங்கள பிடிச்சி இழுத்தாங்க, செருப்பு தூக்கி அடித்தாங்க. இந்த அசிங்கம் நடந்தது. அதுவும் அசிங்கம் தானே? அது ஒரு அசிங்கம் தான். எம்ஜிஆருக்கு அசிங்கம் தானே? இறந்து போயிருந்தா கூட அது அசிங்கம் தானே இல்லையா? இவர் ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம எப்படியும் சிஎம் ஆயிடலாம், இந்த கடையில் விற்கிற பொருளாக இது. அது இவரே ஆகும்போது அந்த அம்மா வந்து ஆக்கிடுவாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் அவேர்னஸ், எவ்வளோ விழிப்பு இருக்கு பாருங்க இன்னைக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிம்மா.